தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை பிணவரையில் ஃப்ரீசர் பாக்ஸ் வசதி இல்லாததால் சடலங்களை வைக்க முடியாமல் பெரும் சிரமம் அடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் சாத்தான்குளம் அருகே உள்ள வேலன் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவன் ஆகிய இருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இவர்களது சடலங்கள் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக எடுத்துச் செல்லப்பட்டன. ஆனால் அங்கு மின்சாரம் மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ் வசதிகள் இல்லாத காரணத்தால் திருச்செந்தூர் மருத்துவமனைக்கு சடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஏற்கனவே துன்பத்தில் உள்ள நிலையில் சடலத்துடன் அலைக்கழிக்கப்பட்டதாக சுரேஷ் மற்றும் பரமசிவன் ஆகியோரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையின் பிணவரையில் மின்சாரம் மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ் வசதிகள் ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இறந்து என்னோட சாலப்பாடி நேற்று நைட்டு பாடிங்க வந்திருக்கு. இங்கே செக் பண்ணிட்டு திருச்செந்தூருக்கு அனுப்பியிருக்காங்க. திருச்செந்தூருக்கு எதுக்கு அப்படின்னு இங்கே பீச் வைக்க வசதி இல்லை சார். பீச் வைக்க வசதி இல்லை, நாங்கள் வாங்கி தரோம், வாடகை நாங்கள் கொடுத்துடுவோம், நீங்கள் உள்ளே வைப்பீங்களா? கரண்ட் இல்லை. இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல, கரண்ட் இல்லையா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா என்ன? திருப்பி அனுப்பிவிட்டாங்க. இதுதான் கவர்மெண்ட்டு சொன்ன ரீசன். சாத்தான்குளத்து அரசு மருத்துவமனையில் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த பெரிய குளிர்சாதனை பெட்டி இல்லை, ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது. அரசு இதை கவனம் எடுத்து சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அதை தரத்தை உயர்த்தி கொடுக்கணும்.